நம்ம இந்த ஏடிஎம் திருட்ட பத்தி ஏகப்பட்ட நியூஸ், ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்திருப்போம். சில பேர் ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணத்த எடுத்துட்டு வருவாங்க. வெளியில வந்தோனே ஏதாச்சும் ஒரு திருடனுங்க அந்த பணத்த அடிச்சுட்டு போயிருவானுங்க. இந்த மாரி சம்பவத்த நெறைய இடத்துல பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் இந்த ஏடிஎம் மிஷினவே தூக்கிட்டு போனது ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஏகப்பட்ட சம்பவம் இந்த மாரி நடந்திருக்குது. அந்த மாரி சம்பவம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா நான் இன்னைக்கு சொல்லப் போறது ஒரு டெக்னிக்கலான திருட்ட இந்த வடக்கு பயலுக பண்ணியிருக்கானுங்க. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோஸ் பார்க்கிறவங்க எத்தன பேர் இந்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் துல்கர் சல்மான் நடிச்சார்ல அந்த படத்தை பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படத்தை போய் பாருங்க. ஏன்னா அதுல ஒரு டெக்னிக்கலா இந்த ஹீரோ துல்கர் சல்மான் ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணத்தை அடிப்பாரு. அதே மாதிரி இல்ல அது மாதிரி கூட கிடையாது. அதோட ஒரு ஸ்டெப் மேல போய் இந்த வடக்கு பயலுக சென்னையில ஏகப்பட்ட திருட்டு ஏகப்பட்ட ஏடிஎம்ல இருந்து பணத்தை கொள்ளை அடிச்சிருக்கானுங்க. இன்னைக்கு வீடியோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதை பத்தி தான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இந்த மாதிரி வீடியோஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் ஸ்கேம் பத்தியா இருக்கட்டும் இல்லடி கரண்ட் அஃபேர் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நம்ம எவ்ரிடே அப்லோட் பண்றோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத யூடியூப்காரன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவான். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் ஆகாம இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஹலோ எவரிவன், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ட்ரிபிள் கேனு, வண்டலூர், திருவான்மியூர், அதுக்கப்புறம் திருவள்ளூர் இந்த மாரி பகுதியில அது முக்கியமா இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கும்ல ஏடிஎம்ஸ் மிஷின்ஸ் அந்த இடத்துல தான் இந்த திருட்டு நடக்குது. என்ன நடக்குது உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். யூபில இருந்து 3 ஆளுங்க திருட்டு பயலுங்க, வடக்கு பயலுங்க. இவனுங்க சாட்டர்டே சண்டே இந்த வீக்கெண்ட் இருக்கும்ல, வீக்கெண்ட்ல தான் யூபில இருந்து கிளம்பி இங்க சென்னைக்கு வரானுங்க. எதனால வீக்கெண்ட் டைம் வரானுங்க பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல இவனுங்க எதனாச்சும் திருட்டு பண்ணாங்கன்னா இந்த ஏடிஎம் இருந்து பணத்தை அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. உடனே இவங்க இந்த பேங்க் ஆளுங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. பொதுவா உடனே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா. ஆனா அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இவங்க எல்லாம் லீவ்ல இருப்பாங்கல்ல, உடனே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீக்கெண்ட் டேஸ்ல இவங்க திருட்டு வேலை பண்றானுங்க. அதுலயும் முக்கியமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, பொதுவா இந்த ஏடிஎம் மிஷின்ல 2 டைப் ஆஃப் ஏடிஎம் மிஷின் இருக்கும். ஒன்னு எப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் லாக். இப்ப நம்ம பணம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பேங்க் ஆளுங்க ஏதாச்சும் பணம் லோடு பண்ணனாலும் நம்மள மாதிரி தான் நம்ம எப்படி நம்ம ஏடிஎம் கார்டை போட்டுட்டு நம்ம பாஸ்வேர்ட் எல்லாம் போடுவோம் அந்த மிஷின்ல. அந்த மாதிரி அவங்களும் ஒரு பாஸ்வேர்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மிஷின் திறக்கும். இவங்க இந்த பணத்தை லோட் பண்ணுவாங்க. இது டைப் 1. இப்ப டைப் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலா இந்த டைப் 1 அட்வான்ஸ் மிஷின். டைப் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் பழைய மிஷின். இதுல எப்படி இருக்கும்னா, பூட்டு சாவி நார்மலா நம்ம இந்த வீட்ல இருக்கக்கூடிய பீரோல எல்லாம் ஒரு சாவி வச்சு திறப்போம்ல, லாக் இருக்கும்ல, அந்த மாதிரி நார்மலான ஒரு மிஷின் ஏடிஎம் மிஷின். இது கொஞ்சம் பழைய மிஷின், அட்வான்ஸ் மிஷின் கிடையாது, பழைய மிஷின். இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ஏடிஎம் மிஷின் இருக்குது. இதுல இவனுங்க இந்த பூட்டு சாவி இருக்கக்கூடிய ஏடிஎம் மிஷினை ஃபோக்கஸ் பண்ணி திருடுறாங்க. ஏன்னா இது அட்வான்ஸ் மிஷின் இந்த பாஸ்வேர்ட் எல்லாம் போடணும்ல, திருட முடியாது. அதனால இவனுங்க இந்த பூட்டு சாவி இருக்கக்கூடிய அந்த மிஷினை ஃபோக்கஸ் பண்ணி, லாக்கர் டைப் இருக்கக்கூடிய மிஷினை ஃபோக்கஸ் பண்ணி இங்க தான் திருடுறானுங்க. எப்படி திருடுறானுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்றேன். அதை பாருங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இவனுங்க என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏடிஎம் மிஷின்ல இந்த பூட்டு சாவி இருக்கக்கூடிய அந்த டைப்ல ஏடிஎம் மிஷின்ல டைப் 2 மிஷின்ல இந்த டோரை திறந்துறானுங்க. டோர்னா இந்த கேஷ் டிஸ்பென்ஸ் ஆகும்ல, அந்த டோரை திறந்து கேஷ் டிஸ்பென்ஸ் ஆகக்கூடிய அந்த இடத்துல ஒரு பிளாக் அட்டையை வச்சு அடைச்சிடறானுங்க. பொதுவா அந்த இடம் ஃபுல்லா டார்க்கா தான் இருக்கும். எப்பவுமே மூடி தான் இருக்கும். அந்த இடம் பணம் வர அந்த டைம்ல தான் அது திறக்கும். அந்த இடத்துல இவனுங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிளாக் அட்டையை போட்டு அடைச்சு விட்டுறானுங்க. அடைச்சு விட்டதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஏடிஎம் மிஷின்ல
போய் யாராச்சும் பணம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணம் வந்து அவங்களுக்கு வராது, வெளியில வராது, உள்ளே அந்த மிஷின்லயே ஒண்ணு ஸ்ட்ரக் ஆகி நிக்கும். இல்லாட்டி வந்து அந்த டிஸ்பென்ஸ் மிஷின்ல கீழ விழுந்து கிடக்கும். இப்போ வந்து பணம் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க, பாஸ்வேர்ட் எல்லாம் போடுவாங்க. பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் என்னடா இது மிஷின் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியில வந்துருவோம். இந்த மாதிரி நம்ம வெளிய வந்ததுக்கு அப்புறம் இந்த திருட்டு பயலுக வந்து திரும்ப உள்ள போறானுங்க. உள்ள போயிட்டு இவனுங்க கள்ளச்சாவி வச்சிருக்கானுங்கல்ல, அந்த கள்ளச்சாவி போட்டுட்டு அந்த டோர தொறந்துட்டு அந்த டிஸ்பென்சர்ல இருக்கக்கூடிய காச வந்து எடுத்துறானுங்க. இந்த மாதிரி திருட்டு வேலையை இவனுங்க பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹிட்டாச்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கம்பெனி. பொதுவா இந்த ஏடிஎம் மிஷின் வந்து நிறைய இவங்க தயாரிப்பாங்க. இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி. அந்த கம்பெனில வேலை செய்யக்கூடிய நரேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபருக்கு வந்து ஹெட் ஆபீஸ்ல இருந்து கால் வருது. இந்த மாதிரி ஒரு திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய ஏடிஎம் மிஷின் வந்து ஏதோ கோளாறு காட்டுது, எரர் காட்டுது, அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்குது, என்னன்னு போய் செக் பண்ணுங்க சொல்லிட்டு இந்த நரேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து கால் வருது. இவரு போயிட்டு அங்க போய் செக் பண்றாரு. இவர் வந்து ட்ரிபிள் கேன்ல இருக்கக்கூடியவர். இவர் போய் அங்க போய் செக் பண்றாரு. திருவான்மியூர்ல செக் பண்றாரு. செக் பண்ணதுல வந்து அந்த மிஷினை திறந்து பார்த்தா ஏகப்பட்ட பணம் வந்து அங்கே ஸ்டக் ஆகி நிக்குது. அதுக்கப்புறம் இத பார்த்துட்டு இவர் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இத வந்து யாரோ திருட பார்த்திருக்காங்க. அங்க வந்து அந்த அட்டைலாம் இருந்துச்சுல்ல, அந்த அட்டையெல்லாம் காட்டிட்டு இத வந்து எவனோ திருட பார்த்திருக்காங்க. செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. அண்ட் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அவருக்கு காட்டுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஆளுங்க வந்து இத இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ரீசென்ட்டா வண்டலூர்ல ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நான் ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணம் எடுக்க பார்த்தேன். எனக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துருச்சு. பணமும் எங்க அக்கவுண்ட்ல இருந்து டிடக்ட் ஆயிருச்சு. ஆனா எனக்கு பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரீசென்ட்டா ஃபைல் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன தெரிய வருதுன்னா, குல்தீப் சிங் 26 வயசு இந்த ஆளுக்கு. அதுக்கப்புறம் வந்து பிரிஜ்பான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் 30 வயசு. அதுக்கப்புறம் வந்து சுமித் யாதவ் இவனுக்கு வந்து 33 வயசு. இவனுங்க 3 பேரும் மாட்டுறானுங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து மூஞ்சி தெரிஞ்சிருது. இவனுங்க 3 பேரும் மாட்டுறானுங்க. இவனுங்க இந்த மாதிரி யூபில இருந்து சனி ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி வந்துட்டு இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம் மிஷின்ல எல்லாம் இந்த மாதிரி திருட்டு வேலையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு திரும்பியும் வந்து யூபிக்கே போயிருக்கானுங்க. வாரத்தில் 2 நாள் மட்டும் சென்னைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் யூபிக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இவனுங்க வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. ஏகப்பட்ட ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணத்தை வந்து அடிச்சிருக்காங்க. இவனுங்களை இப்போ வந்து போலீஸ் அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவனுங்க தான் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் வருவோம். எதனாலனா அப்பதான் உடனே கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. பேங்க் ஆளுங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இப்போ இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த பேங்க் ஆளுங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நாங்க வந்து மாட்ட மாட்டோம். அதனால தான் சனி ஞாயிற்றுக்கிழமை இந்த வேலையை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே சொல்லியிருக்கானுங்க. என்னதான் நம்ம வந்து டெக்னாலஜிக்கலி டெவலப் பண்ணாலும் ஏஐக்கு ஸ்பேஸ்ல வந்து ராக்கெட் விட்டு ஸ்பேஸ்ல மார்ஸ்ல போய் நம்ம வாழ்றதுக்கு வந்து டெக்னாலஜியை டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆனாலும் நம்ம கூடிய திருட்டு பயலுக வந்து அவனுங்க வந்து டெக்னாலஜியை வளர்த்துக்கிட்டு இருக்கானுங்க. எப்படிதான் நூதன முறையில திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு திருட்டு வேலையை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கானுங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இந்த OLXல வந்து ஏகப்பட்ட ஃப்ராட் நடந்துகிட்டு இருக்கு. OLXல வந்து 10,000 15,000க்கு வந்து முக்கியமா வெஹிக்கிள் சொல்றேன், 10,000 15,000க்கு வந்து வண்டி கொடுக்குறோம். புது புது மாடலுங்க. 10,000 15,000க்கு நாங்க வண்டி கொடுக்குறோம். நாங்க வந்து இந்த ஏர்போர்ட்ல இருக்கோம். நாங்க வந்து ஆர்மி ஆபீசர். நாங்க ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வரணும்னா ஆர்மில இதுல இருந்து ஃபோர்ஸ்ல இருந்து வெளியில வரணும்னா நீங்க வந்து ஒரு அட்வான்ஸ் பே
அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திருட்டு வேலைகளை பண்ணிட்டு இருக்கானுங்க. எதனால இதை நான் மென்ஷன் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, பர்சனலா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து 15,000 ஏமாந்து விட்டுருக்கான். அதனால தான் இதை மென்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஓலா ஊபர்ல வந்து ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிக்க வரது என்னன்னா, நம்மளோட சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லாம் நம்ம ஜென்ரேஷன் நான் சொல்றேன், நம்ம வந்து ரொம்ப அவசரத்தில் இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு ஏடிஎம் மிஷின்லேருந்து பணம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பணம் வரலைன்னா நம்மளுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்குதா, அமௌண்ட் டிடெக்ட் ஆயிடுச்சா, டிடெக்ட் ஆகலையா, அந்த மிஷினில் என்ன கோளாறு அதெல்லாம் பார்க்காம உடனே கார்டை வந்து எடுத்துட்டு நம்ம வந்து வெளியில வந்துடுறோம். சில ஏடிஎம்ல வந்து கேன்சல் ஆப்ஷன் கேட்கும். ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா கேன்சல் ஆப்ஷன் கேட்கும். அதை கூட கொடுக்காம நம்ம வந்து வெளியில வந்துடுறோம். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேஃப்டியா இருந்துப்போம். பழைய ஆளுங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிஷின் வந்து பணத்தை வந்து கரெக்டாக தான் எண்ணி டிஸ்பென்ஸ் பண்ணியிருக்குதா கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று செக் பண்ணிட்டு தான் வருவாங்க. அவங்கள்ட்ட இருந்து நிறைய நம்ம கற்றுக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் யாராச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவசரப்பட்டு ஒரு ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணம் எடுக்கிறீங்க, பணம் வரலன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடாதீங்க. அங்கே நின்று பணம் ஏதாச்சும் வரலன்னா அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி அங்க வந்து ஏகப்பட்ட நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த நம்பர்ஸ் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அங்கே முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பொதுவா பேங்க் ஆளுங்க வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா நம்ம பணத்தை வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. ஆனா இருந்தாலும் அது ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து டைம் எடுத்துக்குவாங்க. அந்த டைம் வந்து நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட பணத்தை நம்ம சேஃப்டியா பாதுகாத்துக்குவோமே. அங்கேயே முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து தேட பண்ணுங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நம்ம வந்து இந்த இஸ்ரேல் ஈரானுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட நியூஸ் இருக்குதுங்க. ஜியோ பாலிடிக்ஸ் நியூஸ். அதுக்கப்புறம் வந்து மோடிஜியை வந்து அங்க G7 மீட் நடந்துச்சு. அந்த மீட்டப்ல வந்து மோடிஜிக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் இருக்குது. இதெல்லாம் பல பேர் பெரிய பெரிய மீடியா சேனலா இருக்கட்டும், பெரிய பெரிய யூடியூபர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம நாட்டுக்குள்ள நம்ம ஊருக்குள்ள நடக்கக்கூடிய இந்த திருட்டு விஷயத்தெல்லாம் இன்னும் பல பேர் கவர் பண்ணாம இருக்காங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோ நான் மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.